மோசஸ் யாரெல்லாம் வந்து சமூக விரோதின்னு சொல்லிட்டு நம்முடைய பாஜக சார்ந்த தேசபக்தர் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்தாருல. நான் சொல்லக்கூடாதுன்ட்டு அவர் என்ன சொன்னதுனால நான் பேசாம இருக்கிறேன். இல்லைன்னா நானே நிறைய எனக்கு ஒரு கேள்வி, நீங்க யாராரு தேச விரோதின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்தீங்கல்ல, போராடக்கூடிய ஒரு மாணவி ஒரு காவல் அதிகாரி ஸ்டிக் எடுத்து அந்த மாணவிக்கு பின்னால அந்த ஸ்டிக்கில் எப்படி சொருகிறார் பேக் சைட்ல. நான் அந்த எங்க சொருவினார்ன்றத நான் சொல்ல விரும்பல, சொல்லிட்டீங்களே. அடிக்கிறாரு. அவர் யாரு? அவர் யார்? அந்த அதிகாரி யார்? அதான் சொல்றேன். அந்த அதிகாரி வந்து தேச விரோதி கிடையாது. ஆன்சர் பண்ணிட்டா தேச விரோதி கிடையாது. ஆன்சர் பண்ணிட்டா இதே சேர்த்து ஆன்சர் பண்ணுங்க. சரி சொல்லுங்க. நிறைய 11 லட்சம் பேர் வந்து நீட் தேர்வுல வந்து தேர்ச்சி பெற்றாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல. கவர்மெண்ட் சீட்ஸ் மொத்தம் வந்து 48,012 சீட்ஸ் தான் இருக்கு. இப்போ ரிசர்வேஷன் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அந்த முதல் 48,012 பேருக்கு நீங்க சீட் கொடுத்துருவீங்க. மிச்சம் வந்து பிரைவேட் சீட்ஸ் 43,915 சீட்ஸ் இருக்குல்ல. இந்த 9 லட்சம் பேர் இருக்கிறாங்கல்ல தேர்ச்சி பெற்றவங்களுக்கு, மார்க் அடிப்படையில் நீங்க வந்து அவங்களுக்கு இடம் கொடுப்பீங்களா இல்ல எதன் அடிப்படையில் கொடுப்பீங்க? உடனே கேட்கிறேன், கேள்வி கேட்கிறேன். ஆன்சர் பண்ணட்டுமா? சொல்லுங்க. ஆன்சர் பண்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தோம், சரியா? +2 மார்க் அடிப்படையில் எத்தனை பேர் +2 பாஸ் பண்றாங்களோ அத்தனை பேருக்கும் மெடிக்கல் சீட்ஸ் இருந்துச்சா? நீங்க அது கிடையாதுல்ல. நீங்க கிடையாதுல்ல. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்தாங்க. இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஆன்சர் பண்றேன். இல்ல மார்க் எலிஜிபிலிட்டி வச்சிருக்கீங்களா? நான் முழுசா சொல்லி முடிச்சறேன். அப்புறம் நீங்க கேளுங்க. உங்க கேள்வியை நான் உள்ள வாங்கிட்டேன். நான் சரி ஐயா, டவுட் இருந்தா கேளுங்க. ஐயா அந்த ஆர்குமென்ட் அவர் கேட்டதுக்கு ஆன்சர் பண்றேங்க. நான் சொல்ற பாருங்க. ஒரே இல்ல நம்ம ஏங்க நீங்க தாங்க டுபாகூர் பார்ட்டி. ஒரே எவ்வளவு பெரிய டுபாகூர். நீங்க தான் டுபாகூர். கட்டமஞ்சள் கட்சி உங்க கட்சி பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரியும். யார் டுபாகூர்ன்றீங்க? என்ன பேசுறீங்க? கட்டமஞ்சள் கட்சிக்கு ஜாதி வெறி ஊட்டக்கூடிய கட்சி. இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம்னு ஒரு எக்ஸாம் இருக்குங்க. இந்த எக்ஸாம் ICLTS அந்த எக்ஸாம் குஜராத்ல மட்டும் டபுள் இன்ஜின் சர்க்கார் குஜராத்ல மட்டும் கிட்டத்தட்ட 950 பேர் ஃபேக் சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணி கனடாவுக்கும் அமெரிக்காவும் வேலைக்கு போயிருக்கான். நீங்க பார்த்த வந்து உங்க ஃபில்டரிங் சிஸ்டத்துல இதெல்லாம் தமிழ்நாட்டுல சென்னை கார்பரேஷன்ல போலீஸ் சர்டிபிகேட் 240 15 வருஷம் வேலை பார்த்தான். யாரை குறை சொல்றது? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை குறை சொல்லுவீங்களா? இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் எந்த ஸ்டேட்ல ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துல இந்தியாவிலேயே ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துல ஒரு ரிஃபர்மேஷனை கொண்டு வரணும்னா மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு வாங்க. இங்க வந்து நீங்க பாடம் எடுத்துட்டு போங்க. நம்ம கிராஸ் என்ரோல்மென்ட். சார் இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க TRB எக்ஸாம் சொல்றீங்க, இங்க கார்ப்பரேஷன் எம்ப்ளாயிஸ்ல ஃபேக் இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ இதெல்லாம் மாநில கண்ட்ரோல்ல இருக்குது. மாநிலம் பார்த்துக்கும். பிரச்சனைனா நம்ம அவங்கள மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கலாம். ராஜஸ்தான்ல மோசடி நடந்திருக்குது, மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்குது, கேரளால நடந்திருக்குது, தமிழ்நாட்டில் நடந்திருக்குது, குஜராத்தில் நடந்திருக்குது. எல்லா இடத்துலயும் இந்த நீட் தேர்வுல முறைகேடுகள் நடந்திருக்குது. இப்ப இந்த எல்லா இடத்துலயும் நடந்துக்கும் போது யாரை கேட்கறது? அதனாலதான் கேட்கறாங்க ஸ்டேட் கிட்ட இதை கொடுத்துருங்கன்ட்டு. அங்கதான் முறைகேடு நல்லா புரியுங்க. ஒரு சிஸ்டம், இது சென்ட்ரல் சிஸ்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துது, சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் யா வரிப்பணத்துல உள்ள கல்லூரிக்கு நீங்க உத்தர பிரதேசல இருந்து ஆட்சி அனுப்புவீங்க. இங்க நாங்க நீங்க ஸ்டேட்ல இது இந்தியாவுல அதிக மருத்துவ கல்லூரிகளோட மாநில தமிழ்நாடு. நீங்க அங்க இருந்து சரி ஓகே ஒரே கோர்ஸ் அனுப்புவீங்க. நாங்க யா வரிப்பணத்துல கட்ட வந்து முதல்ல காங்கிரஸும் திமுகவும் கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தான் உறுதிப்படுத்தி இருக்கு. நாம என்ன சொல்றோம்னா இதுல பிரச்சனை கோர்ட்டுக்கு போங்க. பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல மார்க்கெட்டிங் கிரைட்டீரியா பாஸ் பண்ணா தான் போக முடியும். சார் பாஸ் பண்ணா தான் போக முடியும். பாஸ் பண்ணல மார்க் வச்சிருக்கீங்களா? உங்களோட கூட்டணி பாஸ் மார்க் வச்சிருக்கீங்களா? மருத்துவ கல்லூரிகள் எவ்வளவு ஃபீஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்சேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ரிலாக்சேஷன் கேட்ட கேள்வி போய் சொல்றேன்.